அனைவருக்கும் பசுமை வணக்கம். பிப்ரவரி மாதம் நாங்கள் ஒரு திருமண விழாக்கு போயிருந்தோம். அந்த திருமண விழாவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மரக்கன்றுகள் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்போ நான் எனக்கு கொஞ்சம் நம்ம வீட்டில் இருக்கிற ஸ்பேஸ்க்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மரக்கன்றுகள் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். அங்கே பக்கத்தில் இன்னொரு நபரும் நின்றுட்டு இருந்தார். அந்த மரக்கன்றுகள் எடுத்து எடுத்து கொடுக்குற தம்பி வந்து, அண்ணா இந்தாங்கண்ணா உங்களுக்கும் மரக்கன்றுகள், உங்களுக்கு இது இல்லாமல் வேறு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவர் சொன்னார், இல்லைப்பா தம்பி, எனக்கு இதெல்லாம் வாங்கிட்டு போய் நடுற அளவுக்குலாம் எனக்கு நேரம் இல்லை, அதுக்கு இடமும் எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அதுக்கு அந்த மரக்கன்றுகள் கொடுத்த தம்பி சொன்னாங்க, ஆனால் உங்கள் வீட்டில் இடம் இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா கூட இந்த மரக்கன்றுகளை நீங்கள் கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அதுக்கு அவர், அதுக்கெல்லாம் நேரம் இல்லைப்பா, வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து அவரும் கிளம்பிட்டார். நாங்களும் எங்களுக்கு தேவையான மரக்கன்றுகள் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். ஒரு 4 மாதத்துக்கு அப்புறம் திரும்பி அவரை வந்து நேற்று நான் பேங்க்கில் பார்த்தேன். பேங்க்குக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பேங்க்குக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு மரம் மட்டும் தான் இருக்குது. அந்த மரத்துக்கடியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 38 வண்டி வந்து அந்த ஒரு மரத்துடைய நிழல்லே வந்து நிற்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஃபுல்லாக வந்து வண்டி நிற்குது. நாங்களும் பேங்க்குக்கு போயிருந்தோம். ஒரு ஓரமாக வண்டியை நிப்பாட்டிட்டு இப்படி திரும்பணும், பார்த்தா அந்த அண்ணனும் வந்தார். அப்போ அவரை பார்த்துட்டு, இவர் எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி நான் என்னோட கணவர்கிட்ட சொன்னேன். நம்ம அந்த கல்யாண வீட்டில் மரக்கன்றுகள் வேணான்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தார்ல, அவர் தான் அது அப்படின்னோடனே, அப்புறம் ஆனால் நல்லா இருக்கீங்களாண்ணா அப்படின்னு கேட்டோம். நல்லா இருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேங்க்குள்ளே போயிட்டோம். அவரும் வந்து வண்டியை வச்சுட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தார். சரி, நாங்கள் பேங்க்குள்ளே போயிட்டு எங்களோட ஒர்க் முடிஞ்சு நாங்கள் வெளியே வரும்போது எப்படியும் ஒரு 25 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. வெளியே வந்து பார்த்ததுக்கப்புறமும் அவர் வந்து வண்டியை வச்சுட்டு வெயிலில் நின்றுட்டே இருந்தார். நான் சொன்னேன், என்னண்ணா வேலை முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டப்போ, நான் இன்னும் பேங்க்குள்ளேயே போகலம்மா, வண்டி நிப்பாட்ட நிழலான இடம் தேடிக்கிட்டு இருக்கேன், எங்கேயும் வந்து நிழல் இல்லை, அதனால தான் வண்டியை வச்சுட்டே நிற்கிறேன், யாராவது வண்டி எடுத்தாங்கன்னா அந்த கேப்பில் போய் நான் வண்டியை நிப்பாட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் சொன்னேன், வெயிலில் நின்னா என்னென்னா ஒரு 1/4 மணி நேரத்தில் உங்களுக்கு வேலை முடிஞ்சிட போகுது, அப்புறம் நீங்கள் வந்து வண்டி எடுத்துக்கலாம்ல அப்படின்னப்போ, 1/4 மணி நேரமா, 5 நிமிஷம் வெயிலில் வண்டி வச்சாவே சீட்டில் ஏறி உட்கார முடியலம்மா அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போது எனக்கு அந்த இடத்துல டக்குன்னு ஒரு விஷயம் தோணுச்சு. அன்னைக்கு உங்களுக்கு ஒரு மரக்கன்று கொடுத்தப்போ, அந்த மரக்கன்று வேணான்னு சொல்லி ஒதுக்குன அவங்க, இன்றைக்கி அந்த மரத்தோடைய நிழலுக்காக 25 நிமிஷமாக காத்துட்ருக்காங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கோங்க, அந்த மரம் நம்மளுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு. தயவு செஞ்சு உங்களுக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது சுப நிகழ்வுக்கு போகிறீங்க அப்படின்னா, மரக்கன்றுகள் கொடுத்தாங்கன்னா, உங்கள் வீட்டில் நடவு பண்ணுறதுக்கு இடம் இல்லைனாலும் பரவாயில்ல, அதை நடுறதுக்கான ஸ்பேஸ் எங்கேயாவது இருந்ததுன்னா அங்கே கொண்டு போய் கண்டிப்பாக அந்த மரத்தை வந்து நடவு பண்ணுங்கள். அன்றைக்கி ஒரு மரக்கன்று வேணான்னு சொன்னார், ஆனால் எனக்கு வெயிலில் ஒரு 25 நிமிஷம் அந்த மரோட நிழலுக்காக அவர் காத்திருக்காரு. ஸோ மரத்தோடைய முக்கியத்துவம் அப்படின்றது இந்த இடத்துலையாவது அவருக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி.